ஆல் யுவர் எஃபர்ட். நீங்களே விட்டுட்டீங்க, நீ நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வந்துட்டீங்க. கர்த்தர் அது செய்யறாரு. நீ காலையில ஆமேன் மாத்திரம் எப்படி இருப்பீங்க? வியந்து போவேன். சொல்லுங்க, எப்படி இருப்பீங்க? வியந்துருவீங்க. அப்படிப்பட்டதுதான் கர்த்தர் செய்யறவரா இருக்கிறார். காலைல உங்களை பார்த்து சொல்றேன், சம்டைம்ஸ் we think I cannot overcome this. இதனால முடியாதியா, மேற்கொள்ளவே முடியறதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற காரியத்தை கர்த்தர் வியக்க வைப்பார். கர்த்தரால முடியாத எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த முதல் ஆராதனையில நான் அதை தான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு ராத்திரி அதான் சொன்னேன். நேற்று ராத்திரி ஆராதனைக்கு வந்திருந்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல சொன்னேன், இன்னைக்கு இருக்கிறதை இப்படியே நீங்க மாம்ச கண்ணிலேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மாம்ச கண்ணில் எப்படி தெரியும் தெரியுமா? மாம்ச கண்ணில் நம்ம பிசிக்கல் ஐஸ், ஹவு டு வி see things. எனக்கும் சில நேரத்தில் அப்படிதான். சில நேரத்தில் அந்த மாம்ச கண் என்ன பண்ணுதுன்னா, என்னடா இந்த 2வது ஆராதனையில் இப்படிதான் வராங்களே. ஆனா கர்த்தர் எனக்கு இங்க ஒரு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். அநேகரை கர்த்தர் இந்த பகுதியில போடுவேன். இது 38வது ஆண்டு இந்த ஊழியங்களை ஆரம்பித்து கர்த்தர் இந்த 38வது ஆண்டுக்குள்ள நம்மை கர்த்தர் அபிருதமாய் நடத்தி இருக்கிறார். தெரியுமா பிரதர்? ஒண்ணுமே இல்லாம வந்த காலங்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் கர்த்தர் கடந்து இது வரல கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய விளக்கங்களை இன்றைக்கு திருக்கசனமான சில வார்த்தையை உங்களுக்கு வேதாமத்திலிருந்து சொல்றேன். நான் திருக்கச சொல்றதுக்கு நானா தோணி சொல்ற விஷயம் கிடையாது. அந்த வேதாமத்தின் அடிப்படையில கர்த்தர் எவ்வளவாய் ஒரு காரியத்தினுடைய முடிவு, அது முடியும் பொழுது எப்படி கர்த்தர் சில காரியங்களை ஆரம்பிக்கிறார் என்பதை கர்த்தர் ரொம்ப அழகா என்ன பண்றாரு, வேதாமத்திலே நிறைந்த அநேக சம்பவங்களே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அநேக காரியங்களை கர்த்தர் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு தாவீதை குறித்து நான் உங்களுக்கு நேற்றைக்கு கடந்த வாரங்களே பேசினேன். சனிக்கிழமையில எபிரேய புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். எபிரேய புஸ்தகத்தில் விசேஷமாய் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்து ரொம்ப ஆழமாய் போதிக்கப்படுகிற ஒரு அதிகாரமா இருக்கு. முதல் வசனம் எப்படி தொடங்குறது? நான் நம்பப்படுகிற ஒரு உறுதியும் காணப்படாதனுடைய ஒரு விஷயத்தை நம்புறேன். இது நடந்தா நல்லா இருக்குமே, இது ஆண்டவர் செஞ்சாருன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குமே நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆனா அதை என்னால காண முடியல. அது ஒரு முடிவுக்கு வரவில்லை. ஆனால் காணாத அதை என்ன பண்றேன், நம்புறேன். அதுதான் என்னுடைய விசுவாசமா இருக்கிறது. சில நேரத்தில் இப்படி சொல்லும் போது ஒரு சயின்ஸ் டீச்சர் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இப்ப உதாரணத்தோட சொல்றேன். எதை நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவார், அந்த மாதிரி உதாரணம் பேசும். இல்ல ஒரு சுகத்தை தருவார், இந்த வியாதி சுகமாயிடும் நம்புறேன். ஆனால் அதை நான் காணவே முடியவில்லை. திரும்ப திரும்ப மாத்திரை போடுறேன், திரும்ப திரும்ப என்ன பண்றேன், முயற்சி எடுக்கிறேன். ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது. ஆனால் எப்படி நம்பிட்டு இருக்கிறேன்னா, கர்த்தர் அதை செஞ்சிட்டார். செய்வார்ல எப்படினுங்க, செஞ்சிட்டார். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை கடந்த மாதங்கள் உங்களோடு கூட அதை பேசும்போது சொன்னேன். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை கையில. நான் கர்த்தர் சொல்றேன், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உனக்கு சந்ததி தருவேன், உன் பேரை புகழ்ச்சி ஆக்கும், உன் பேரை பெருமைப்படுத்தும், நல்லா இருப்ப அப்படின்ட்டு அதையே நம்பிக்கொண்டிருந்தா கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ற? அதையே தானே நம்பிக்கொன்று கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியமா இருக்கிறது. அதை நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இந்த காலையிலும் கூட இந்த 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்துல ஆரம்பிக்க உதவி செய்தார். அதை கடந்த வாரங்களில் உங்களோடு கூட பேசினேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய 33வது அதிகாரத்துல 10வது வசனம், the book of Isaiah chapter 33 and verses 10. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்களை அருமையான இந்த தீர்க்கதரிசிக்கு ஏசாயா கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுப்பதற்கு காரணம், நான் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த நாட்கள் அதை விளக்கினேன், அதை சொன்னேன். இந்த புஸ்தகத்துல கிட்டத்தட்ட 66 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு சூழல்ல கர்த்தர் அதை ஏற்படுத்தி நம்முடைய தாசனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். ஒரு பகுதியில கர்த்தர் நியாயத்தீர்ப்பையும் எச்சரிப்பையும் குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நியாயத்தீர்ப்பையும் எச்சரிப்பையும் கர்த்தர் பேசுகிறார், முதல் பகுதி. பிற்பாடு கர்த்தர் நியாயம் தீர்க்கிறது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்பிக்கை தருகிறவராயிருக்கிறார். அவரை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையை கர்த்தர் நிலைநாட்டுகிறார். It speaks about the hope, the second portion of Isaiah. First portion, again God time and again instructs, எச்சரிக்கிறார் கர்த்தர். என் வழியில நடந்தா என்ன பண்ணு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதனால தான் நீங்க 1ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை எடுத்து வாசித்தீங்கன்னா, 1:18 வாசிக்கிறீங்க, 19 வாசிங்கன்னா, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்ன பண்ணும், நல்லா இருப்ப. எச்சரிக்கை துவங்கி பல காரியங்களை எச்சரிப்போடு கூட ஆரம்பிக்கிற ஆண்டவர் அடுத்த பகுதியில சொல்றாரு, see I am not only always ஒரு ஸ்கூல், இந்த பிடி மாஸ்டர்லாம் எங்க ஸ்கூல்ல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் குச்சை வச்சுட்டே சுத்திட்டு இருப்பாங்க. நிறைய நேரத்துல கடவுள் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். குச்சை வச்சுட்டே சுத்தின்னு பாரு, நம்மள எப்ப பார்த்தாலும் அடிப்பாரு, கண்ணை குத்திடுவார் அப்படின்ட்டு. அவர் அடிச்சு கண்ணை குத்துறவர் மாத்திரம் நம்ம மேல நம்மளோட தாவப்பன போல ஒரு பாசத்தை உடையவராக இருக்கிறார். என் பிள்ளைய நான் என்ன பண்றேன்,
மீட்டு இருக்கிறேன், ரட்சிப்பை தருகிற தேவனா இருக்கிறேன், பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு, அக்கறையோடு கூட பேசுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்றவங்க நல்லா சொல்லுங்க. ஒரு 5 பேர் சொல்லுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இது வரைக்கும் ரெஸ்டே கிடைக்கல எனக்கு இந்த வாரம் முழுக்க, சர்ச்சில் வந்தா தான் எனக்கு ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்ல, அதுலயே உங்களுக்கு கர்த்தர் கிருபையை தருவார். அதுக்கும் அந்த ரெஸ்டையும் தருவார். ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு ஐயா தூக்கமே வரமாட்டேன், சர்ச்சுக்கு வந்தா தான் நல்லா தூக்கம் வருது, அது ஒரு கிருபைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷம் தான். ஏன்னா எங்கேயுமே தூக்கம் வராது, சர்ச்சில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே, அதை அனுபவிங்க, பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் ஒரு 10 பேர் என்ன பண்ணுங்க, என் கூட இருந்து என்ன பண்ணுங்க. ஏன்னா ஒளிபரப்புல கொஞ்சம் நிறைய பேர் பாக்குறாங்க. இன்னைக்கு மறு ஒளிபரப்பு நாளைக்கு சாயங்காலத்துல நடக்கிறது, அதுல நிறைய பேர் கேட்டு பயன்பெறாங்க. அப்ப எல்லாருக்கும் இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் தரும்பொழுது என் கூட இங்க உட்கார்ந்து இருக்கிற லைவ்ல இருக்கும் கொஞ்சம் பேர் கோஆபரேட் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மகிமையிலே உங்களை ஆசீர்வதிக்க துவங்குவார். சொல்றாரு கர்த்தர், சொல்றாரு இல்ல, என்ன சொல்றாரு, I am not a God of past, I'm a God of present, I'm also a God of future. நான் கடந்த காலத்தினுடைய ஆண்டவர் மாத்திரம் இல்ல, இன்றைக்கு நிகழ்காலத்துக்கு நான் ஆண்டவர், நீ வருங்காலங்களுக்கு நான் உன்னுடைய ஆண்டவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்துக்கும் அவர் ஆண்டவர். அல்லேலூயா. நடத்தினார், சொல்லுங்க, 4 பேர் சொல்லுங்க, 5 பேர் பேசுங்க. நடத்தினார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார். நடத்தினார், பிரச்சனையின் மத்தியில நடத்தினார், அதனால தான் நீங்க வந்துடுங்க கடந்து. அல்லேலூயா. இன்னைக்கு நடத்துகிறார். சங்கீதம் 23:3 வாசிக்கிறீங்களே, என்ன நீதியின் பாதைகளிலே, நீதியின் பாதையில நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆனா நாளைக்கு எப்படி சொல்றாருன்னா, மகா வறட்சியான காலத்துல என் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி, என் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிறதுக்கு நடத்துவார். எத்தனை பேர் அதை நல்லதுன்றீங்க? ஏசாயா 58:11 இந்த வசனம் எங்கடா இருக்குது? நானா பேசல எதையுமே, எல்லாம் இந்த வேதாமத்தில் இருக்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, in the days to come there may be a lot of challenges. Today there's scientific revolutions. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சிகள் பெருகி கொண்டிருக்கிறது, சவால்கள் இருக்கிறது. கொரோனான்னு ஒரு வியாதி வந்து முடிஞ்சது, அடுத்தது வேற எதனா ஒரு வியாதி வரலாம், இல்ல பல சவால்கள் எக்கனாமிக்லி வரலாம். எது வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தர் என்னை, சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல சொல்லுங்க, நம்மள நடத்துவாருங்க. 3 விஷயத்தை சொல்லுங்க. நடத்தினார், நடத்திட்டே இருக்கிறாரு. நடத்தினால்தான் படிக்கட்டுலாம் ஏறி வந்திருக்கிறோம் இல்ல. நிறைய பேருடைய வியாதிகள் பாருங்க, அங்க நிக்கல் இமானுவேல்லாம் உட்காந்து ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் நேரம் கூட அவருக்கு 12:30 மணிக்கு அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசியிருந்தேன். அப்ப சொன்னாரு, கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு. கர்த்தர் வந்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், என்னை நடத்தி இருக்கிறார். ரூத்து கூட பாருங்க, கடந்த நாட்களே படுக்கையில் இருந்துச்சு. இந்த சாட்சியெல்லாம் சொன்னா பிசாசு வெயிட் பண்ணி என்ன பண்றான், ஆவிக்குரிய தோய்வு வரும்போது அடிச்சிடறான் திருப்பியும். அதனால தான் இந்த சாட்சியை எத்துன்னு வரதில்லை. அவங்களுக்காக நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறோம். There was a lot of the brainலயா ஒரு பெரிய ஒரு பாதிப்பு படுத்து. ஏன்னா பிள்ளைய நான் போய் பார்க்கும்பொழுது ஜூன் மாதத்துல நான் பார்க்கும்போது அது கண்ணு எல்லாமே ஒரு ட்விஸ்டா இருந்து ஒரு மாதிரி வேற ஒரு ஷேப்ல இருந்துச்சு. என்னை பார்க்குது, இப்படி இப்படி பார்த்துச்சு. நான் வந்துட்டு போனேன், 3 வாட்டி 4 வாட்டி வந்து போனது, பாஸ்டர் வந்தாரா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நினைப்பே இல்லாமல் அநேக காரியங்களை மறக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பலவீனம். ஏப்பா பார்ப்பீங்க. ஆனா கர்த்தர் அப்படியே படிப்படியாய் கடந்த முறைம்போது நான் பார்த்தேன், சுத்தமா எல்லாத்தையும் கர்த்தர் சுகமாக்கி விட்டார். ஆனந்துடைய பெரிய விசுவாசம் என்னன்னா, மருத்துவமனைக்கு போனோம், டாக்டர் சொன்னாங்க, நீ வந்து அட்மிட் பண்ணி பிரெயின்ல ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்தா வந்து அட்மிட் பண்ணு, இல்லைன்னா வராது, சும்மா வந்துட்டு. ஆனா விசுவாசம் என்னன்னா, இந்த வார்த்தை உண்மை இல்லை, கர்த்தர் ஆபரேஷன் இல்லாம சுகம் கொடுக்குறாச்சே, ஏன் இந்த வார்த்தை செய்யக்கூடாது என் வாழ்க்கையிலன்ட்டு உட்கார்ந்து ஆபரேஷன் இல்லாம மருந்தே பெருசா எதுவுமே அதுக்குள்ள போடாம கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? நான் கதெல்லாம் கட்டல, இதாங்கிறாங்க பாரு உட்காந்துன்னு. கடைசியா போய் 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி சொன்னேன், இதான் கடைசி உங்க வீட்டுக்கு இந்த வியாதிக்காக வருவேன், இனி நீ எழுந்து சர்ச்சுக்கு வந்துரு, எனக்கு கர்த்தர் சுகத்தை தந்துட்டாரு. போன வாரத்துல இருந்து எழுந்து சர்ச்சுக்கே வந்தாச்சு. யார் தான் என் கூட இருக்கிறீங்க? இதே ஆண்டவர் தானே நம்ம ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உதவி செய்தார், தாவீதுக்கு உதவி செய்தார், இப்ப எங்க உதவி செய்தார், அதே ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். இன்றைக்கு எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கு. நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். பக்கத்துல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம சர்ச்சில் ஒரு பெரிய சோகம் என்னன்னா, சாட்சி கொடுக்க டைம் கொடுக்க மாட்டேன். சாட்சி கொடுத்துருங்க பக்கத்துல. சொல்லுங்க, நடத்தினார். எல்லா கதையெல்லாம் சொல்லாதீங்க, நிறைய கதை சொன்னா டைம் ஓடுறோம். அதனால என்ன சொல்லுங்க, நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். நடத்தினார், நேத்து நடத்தினார், ஆகஸ்ட் 18 நடத்துகிறார், 19 நடத்துவார், 2029 நடத்துவார்.
அப்படிலாம் வாழறதுக்கு ஆசை இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. சொல்லுங்க, யாருக்கெல்லாம் அப்படி ஆசை இருக்குதோ அவங்க சொல்லுங்க. நடத்துவார், நடத்துவார். எங்கயா இதுவே போதும், ஏசாமி வந்தா போதுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரமாட்டாரு. இப்பெல்லாம் வரதுக்கு அவரு என்ன பண்றாரு? ஏன்னா அவர் அப்படி போய் நான் சொல்லிட்டேன்ட்டு அந்த லைவ்ல பேசுறதே பயமாகுது. அதோடி கட் பண்ணுவானுங்க, வரமாட்டாருன்னு சொல்றாரு அப்படின்னு என்ன ட்ரோல் பண்ணினா சொல்லுவானுங்க, இந்த பாஸ்டர் தப்பாய் போதித்து கொண்டிருக்கிறார், இயேசு வரமாட்டார் என்று. அப்படிலாம் சொல்ல சார். என்ன சொல்றேன், நாம சில காரியங்களே கர்த்தர் எழுந்திருக்கிற வரையில அவர் என்ன பண்றாரு, நீ எழுந்துருன்னு சொல்லி வெயிட் பண்றாரு. அல்லேலூயா. சரி, இந்த காலையிலும் இதே வாக்குத்தத்த வசனத்துல அன்று அக்கறையுடைய தேவன் அவர் திரும்ப கட்டுகிறவர் என்று ஏசியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். God of restoration, God of judgment, a God who is always concerned about our lives, and he says, I'm never giving up on your life, and I'm a God that will restore back your life. உன் வாழ்க்கையை திரும்ப கட்டி என் வாக்குத்தத்தத்தை உன்னிலே நிலைநாட்டுகிற ஆண்டவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஆண்டவர் தான் இந்த 33வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை 1ஆம் தேதி உங்களுக்கு நான் 1ஆம் தேதி பிரசங்கித்தேன், முதல் வாரங்களில் பேசுறேன். அதை தொடர்ந்து இன்றைக்கு சொல்றேன். இப்பொழுது அப்படின்ற அந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு அதை காண்பிக்கிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால், இந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்த காலங்களில், தகப்பனார் காலங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு 38 ஆண்டுகளை கடந்து வருகிறதுக்கு உதவி செய்த ஆண்டவர் இடத்துல பல கேள்விகள் எனக்குள்ள. ஆண்டவரே, நீர் இருக்கிறீரா? இல்ல இதுக்கெல்லாம் செய்யறவராச்சே, ஏன் செய்ய மாட்டீங்க? அன்னைக்கு இதெல்லாம் வாசிக்கிறேன், இதுதானே பேசுறேன் அப்படி என்று பேசிக் கொண்டிருந்த காலகட்டங்களுக்கு பதிலாய் கர்த்தர் சொன்னாரு, இப்பொழுது நான் உயருவேன், இப்பொழுது நான். ஏன்னா இதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கிறோம், 4 காரியங்களை பார்க்கிறீங்க. ஆமென். in Isaiah chapter 33 verses 9, 4 things you see. என்ன சொல்றீங்களா? துக்கித்து, வெட்கி, வனாந்தரத்தை போல பாழாய் கிடக்கிறது. 4 வார்த்தை பார்க்கறீங்களா? எப்படி இருக்குதுங்க? துக்கித்து, வெட்கி, வனாந்தர மாதிரி ட்ரையா, காரியம் பாழாவே ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, இதற்காக நான் எழுந்திருப்பேன். அந்த 5 பேர் நல்லா சோத்திர ஆமேன் சொல்லிட்டே இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட், நீங்க சொல்லிட்டே இருங்க நல்லா. ஆமேன். சீக்கிரமா பிரசங்கம் பண்ணுவீங்க, சீக்கிரமா சபை பெருசாகும் போது நீங்க ஒரு தடியா என்ன பண்ணுவீங்க? உங்களை கர்த்தர் காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாத்திரம். சும்மாலாம் சொல்லிட்டு போல, உங்களுக்கு தீர்க்கசனமாய் சொல்றேன். இல்லையா? உட்காந்து கேட்டே இருக்கிறவங்க கேட்டே இருங்க, இன்னும் எழும்பணுன்றவங்க எழும்பி கொண்டே இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, பாக்குறேன்பா இஸ்ரவேல் எப்படி இருக்குது, துக்கித்து விடாய்த்திருக்கிறது. கடந்த நாட்கள் உங்களுக்கு விளக்கினேன், நேரில் எல்லாத்தையும் திரும்ப விளக்கினேன் என்றால் இன்றைக்கு ஒரு காரியத்தை பேசணும். இஸ்ரவேல் என்றால் ஜெயம் பெற்றவர். இஸ்ரவேல் என்னதுங்க? இஸ்ரேல் has to be a performer. இஸ்ரேல் நாட்டை பத்தி சொல்லல. யார் இஸ்ரேல்? யாக்கோபாய் போனவன் இஸ்ரேலாய் திரும்பி வருகிறார். மேற்கொண்டு ஜெயம் பெற்று சொல்றான், ஐ எம் an overcomer now. நான் ஜெயம் பெற்றவன். அப்ப ஜெயம் பெற்றவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெயம் பெற்றவன் எப்படி இருக்கக்கூடாது? துக்கித்து இருக்க கூடாது. ஜெயம் பெற்றவன் எப்படி இருக்கக்கூடாது? சொல்லுங்க. ஜெயம் பெற்றவன் துக்கப்படக்கூடாது. ஜெயம் பெற்றவன் ஜெயமா இருக்கணும். ஜெயம் என்ன கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும். ஜெயத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். ஜெயம் பெற்றவன் நான். சொல்லுங்க, ஜெயம் பெற்றவன். துக்கம் இருந்துச்சுன்னா அந்த துக்கத்தை போறதுக்கு நீங்களே சொல்லணும், ஜெயம் பெற்றவன் நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது அதே இடத்துல சொல்றார், லீபனோன் எப்படி இருக்கணுமா? லெபனான் ஸ்பீக்ஸ் அபவுட் தி பிரைட்னஸ். ஆமென். லெபனான் எப்படி இருக்கணுமா? வெளிச்சமா இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது. நேரம் என்னுடைய முன்னின செய்திகளை கேளுங்க, உங்களுக்கு புரியும். 1ஆம் தேதி பேசினேன், முதல் வாரத்துல பேசின செய்திகள் நம்ம யூடியூப்ல 2 இடத்துல இருக்குது. க்ளோரி டேப்ல இருக்கும், டேனியல் லிவிங்ஸ்டன் என்னுடைய சேனல், நம்முடைய சேனல்ல இருக்கும். நீங்க கேளுங்க. சொன்ன பாருங்க, அதுக்குரிய விளக்கங்களை காண்பித்தேன். சொன்ன பாருங்க, லெபனான் இஸ் அபவுட் பிரைட்னஸ். நீ எப்படிப்பட்டவன்? வெளிச்சத்துக்குரியவன். வெளிச்சத்துக்குரியவனாகிய நீ எப்படி இருக்க கூடாது? என்ன சொல்றீங்க? எப்படி இருக்கிறியா? வெட்கப்பட்டு இருட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீ அப்படிப்பட்டவன் அல்ல. அந்த 5 பேர் ஆமென் சோத்திரம் சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் வேணாம். எல்லாரையும் வற்புறுத்தணும்னா நீங்க மாறிட்டீங்கன்னா ஏசாமி வந்துருவாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, 5-10 பேர் என்ன பண்ணுங்க, சோத்திரம் ஆமென் சொல்லிட்டே இருங்க. நான் சொல்லுங்க, நான் வெட்கத்துக்குரியவன் அல்ல, பிரகாசமா இருக்க வேண்டிய நல்ல வெளியில பிரகாசமா என்ன பார்க்கிறவர்கள், இவன் கர்த்தரை ஆராதிக்கிறான், இந்த ஆண்டவர் நல்லவர், இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தருடைய பிரகாசம் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை சொல்றீங்க? அந்தகார வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல, இருளின் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல, என்னுடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கை. 3வது சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? சாரோன் எப்படி இருக்குதா? சாரோன் என்றால் என்ன தெரியுமா? சமபூமி, a peaceful plan, a peaceful land. அப்ப அந்த சமாதானத்துக்குரியவனாகிய நான் எப்படி இருக்க கூடாது? வறட்சியில விடாய்த்திருக்க கூடாது. கர்த்தர் சொல்றார், நான் சமபூமி. நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்?
சமாதானமா இருக்கணும். சொல்ல மாட்டீங்களே? சமாதானமா இருக்கணும். சொல்லுங்க, எனக்கு சமாதானம் எனக்குரியது. எங்க அப்பா எனக்கு விட்டு போன பெரிய சொத்துனா தெரியுமா? ஏசாமி, சமாதானத்தை உனக்கு விட்டுட்டு போறேன். டேனியல் லிவிங்ஸ்டன், உனக்காக நான் என்ன பண்றேன், பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போறேன், சாவியை கொடுத்துட்டு போறேன் கொடுக்கல. என்ன கொடுத்துட்டு போனார் தெரியுமா? என் சமாதானத்தை. எதை எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா? அதை சிலுவையிலே ஜெயித்தேன். அந்த சமாதானத்தை உனக்கு விட்டு போகிறேன். எனக்கு வச்சுட்டு போய்கிற பெரிய ஆஸ்தி சொத்தே என்னதுங்க? சமாதானத்துக்குரியவன். அல்லேலூயா. நான் சாரோன். சொல்லுங்க, நான் சாரோன், சமாதானத்துக்குரியவன். சமபூமி நானு. எனக்குள்ள மேடு பல்லுகள் இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் சமாதானமாய் மாற்றுகிறவர். நாலாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ எப்படிப்பட்டவன்? பாசான், கர்மேல். எப்படி இருக்கணும்? நீ செழிப்பா இருக்கணும். ஆனா எப்படி இருக்கிற நீ? பாழாய் கிடக்கு, விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது. இதுல என்ன பண்ணணும்? செழிப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்ற. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த முகவரை புரியுதுங்க? அதுக்கு தான் சொல்றேன், இப்பொழுது அதற்காக உயருவேன். அடுத்த வசனம் புரியணும்னா இதுதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்பொழுது எதுக்காக உயருவார்? உன் வறட்சி நீங்கிறதுக்காய் கர்த்தர் இப்பொழுது எழுந்திருக்கிறார். உன் சமாதானத்தை உனக்கு தரும்படிக்கு கர்த்தர் திரும்ப நிலைநாட்டும்படிக்கு எழுந்திருக்கிறார். உன் வெளிச்சத்தை திரும்ப உன் இடத்துல கொண்டு வருவதற்காய் கர்த்தர் இப்பொழுது எழுந்திருக்கிறார். திரும்ப அந்த சந்தோஷத்தை திரும்ப உனக்கு தர்றதுக்காய் கர்த்தர் இப்பொழுது எழுந்திருக்கிறேன். இந்த மாதத்துல, இந்த 38வது மாதத்துல கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி சொல்றாரு, I am rising again. நான் திரும்ப எழுந்து அதை உனக்காய் நிலைநாட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்லும்போது 38 அப்படின்ற அந்த ஐடென்டிக்கல் அமேன். இந்த 38 குறித்து உங்களுக்கு கடந்த வாரத்துல ஒரு பகுதியில் இருந்து காண்பித்தேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 5வது அதிகாரங்கள். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு கதையா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற வெளிப்பாடுகளை உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். அதை குயிக்கா நான் என்ன பண்றேன், அதை உங்களுக்கு சற்று விளக்கி விட்டு இன்றைக்கு இன்னொரு 38 பேசுறேன். ஆமேன். 2 இடங்கள் இருக்கிற 38, முதல் ஒரு 38 உங்களுக்கு காண்பித்தேன். 38 ஆண்டுகளிலே நல்ல கவனிங்க. வளர்ந்து வருகிற வாலிபர்கள், பெரியவர்கள், இந்த இடத்துல வந்து இருக்கிற குடும்பமா இருக்கிறவங்க, வயதான அம்மா எல்லாரும் கவனிச்சு சொல்லுங்க. பாருங்க, 38 வருஷமாய் ஒரு மனுஷன் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. அந்த இடம் எப்பேற்பட்டது என்றால் பெதஸ்தா. பெதஸ்தா என்றால் கிருபையும் இரக்கமும் நிறைந்த இடம். பெதஸ்தாவுடைய அர்த்தம் என்னவென்றால் there is grace and mercy, but this man could not go and achieve that grace and mercy. பக்கத்துல தான் இருக்குது கிருபை இறக்கம். ஆனா கிருபை இறக்கத்தை முழுமையாய் சுதந்தரிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் சொல்றான், இந்த சரித்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த கதையை ஒருவேளை வாசிக்கலனா யோவான் 5ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 வசனத்திலே இது விளக்கி இருக்கிறாங்க. பாருங்க, இந்த மனுஷன் அங்கேயே பக்கத்துல தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா 38 வருஷம் அவன் உட்கார்ந்து இருக்கிறவன் சொல்றான், ஏசாமி ஒரு நாள் நடந்து வரும்பொழுது சொல்றான், என்னப்பா அப்படின்னு அவன் சொல்றான், சில வேளைகளிலே 4வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுங்க? ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில். ஆமா, ஏன்னா சில நேரத்துல தான் அற்புதம் நடக்குது, சில நேரத்துல தான் காரியங்கள் நடக்குது. அப்படின்னு என்ன பண்றான்? உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் அப்படிதான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அச்சுறுத்தல் நமக்குள்ள ஓடிடுது. சில நேரத்துல தான் காரியம் நடக்குது, யாரோ எப்பனோ நடக்குது. எப்போ ஒரு சில நேரத்துல நமது காரியங்கள் நடக்கிறது என்ற கேள்வியோடு இருப்பா என்றால் கர்த்தர் சொல்றார், இப்பொழுது உனக்காய் உயர்ந்திருக்கிறேன், இப்பொழுது உனக்காய் எழுந்திருக்கிறேன், இப்பொழுது உனக்காய் மகிமைப்படும்படிக்கு நான் பண்றேன் அண்டையில வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இப்பொழுது எப்படி செய்யறேன்னா, சில நேரத்துல எப்பொழுது உனக்கு அற்புதம் செய்யும்படிக்கு உன் அண்டையிலே வந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அன்னைக்கு அந்த மனுஷன் கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன்னாப்பா, அவன் சொல்றாரு, இல்ல இந்த குளம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தூதன் வந்து கலக்குவாரு. அல்ல, அந்த வார்த்தையை நான் விட மாட்டேன். சில சமயங்களிலே ஒருத்தன் வருவான், கலக்குவான். அந்த நேரத்துல யார் லக்கா இருக்கிறாங்களோ, நிறைய இடத்துல இன்னும் நம்ம நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். யுவர் லக்கி மேன். நிறைய பேர் என்ன சொல்றது, உனக்கு அதிர்ஷ்டசாலி நீ. எல்லாரும் அதிர்ஷ்டசாலி தான். ஒரு ஆமையை கூட சொல்ல மாட்டீங்க, எல்லாரும் அதிர்ஷ்டசாலி. இங்க யாரும் இவன் அவன்லாம் கிடையாது, எல்லாரும் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இயேசு மூலமா நம்ம எல்லாம் அதிர்ஷ்டசாலியா மாறிட்டோம். அன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளுக்கு சத்தியம் தெரியல, அதனால சொல்றான், நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் சார், யாருன்னா என்ன கையை பிடிச்சி கூட்டு போய் உடனே என்னால எழுந்திருக்க முடியாது, 38 வருஷமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டு சொல்ற, 38வது ஆண்டுல உங்ககிட்ட வந்திருக்கிறேன், இப்பொழுது உனக்காய் உயர்ந்திருக்கிறேன், இப்பொழுது உனக்காய் எழுந்திருக்கிறேன். இப்போ என்ன சொல்றேன் தெரியுமா, இனி சில நேரத்துல அல்ல, எப்பொழுது உனக்கு அற்புதம் செய்யும்படிக்கு உன் அண்டையில வந்திருக்கேன். நல்லது, கை தட்டுங்க. புரியறவங்க மாத்திரம் கை தட்டுங்க. அதை பெற்றுக்கொள்றவங்க நல்லா கை தட்டுங்க, சத்தமா கை தட்டுங்க. ஏன்னா ஒரு 5, 6 பேர் தூங்குறீங்க, தூக்கத்தை எழுப்பி விடுங்க. நல்லா கை தட்டி சொல்லுங்க, இப்பொழுது கர்த்தர் என் அண்டையில வந்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் வந்தவர் சொல்றாரு, இனி சில வேளைகள் அல்ல, சில சமயத்தில் அல்ல, எப்பொழுது நீ அற்புதம் பார்க்கும்படிக்கு உன் அண்டையிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும்? எழுந்து
உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கும். See, most times we expect God to do things in our life. அநேக நேரங்களில் யார் செய்யணும் எதிர்பார்த்துக்கிறோம் இல்லம்மா? கர்த்தர் வருவார், கர்த்தர் என்னை தொடுவார், அப்பொழுது நான் சுகமாவேன். நிறைய பேர் அப்படியே பாட்டோட கட்டாங்க, தொட்டால் நீர் தொட்டால் நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன். இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்போ நீ உட்காரக்கூடாது, நீ எழுந்திருக்கணும், நடக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை புது வார்த்தை இல்ல. அன்னைக்கு மனுஷனை படைத்து விட்டு முதல் கொடுத்த வாக்குத்தத்தமே தானே சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஆண்டுகொள், பூமியை என்ன பண்ணு, கீழ்ப்படுத்து, எல்லாற்று மேல அதிகாரம் எடுத்து என்ன பண்ணு, உனக்குரிய அதிகாரத்தை நான் தர்றேன் தான் கர்த்தர் அன்னைக்கே சொல்ல துவங்கினார். யார் 2-3 பேர் தலையை கீழே போட்டுக்கிறீங்க, ஏன் கழையை கீழே போடுறீங்க? நல்லா உயர்த்தப்பட்டவங்களாச்சு, நல்லா உயர்த்தி சொல்லுங்க. நான் கீழ்ப்படுத்தும்படிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, எனக்குள்ள ஒரு கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படுத்துகிற கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்குள்ள தந்திருக்கிறார். அதை தான் திரும்ப இயேசு வந்து 38 ஆண்டுகள் உட்கார்ந்து கொண்டு இந்த மனுஷனிடத்துல சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்னைக்கு இந்த காலையில செய்தியை கேட்க வந்த உங்களிடத்துல கர்த்தர் சொல்றாரு, சில வேளையில் அற்புதம் நடக்கிறது மாத்திரம் இல்ல, இனி எப்பொழுதும் உனக்கு அற்புதம் நடக்கும். இது என்னுடைய பதில் மாத்திரம் இல்ல, எனக்கு வந்த கேள்வியுடைய பதில் மாத்திரம் இல்ல, எனக்குள்ள இந்த அங்கலாய்வு. டைம் அண்ட் அகைன் கடந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாட்கள்ல இந்த ஆண்டுக்கு இந்த மாதத்துக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், மை சன், நவ் இஸ் யுவர் சீசன். இது உன்னுடைய காலமா ஆயிடுச்சு. உன் சபையில, உன்னை சார்ந்திருக்கிற இடத்துல, உன் எல்லைக்குள்ள இனி நான் எப்பொழுது இருக்கிறது நீ பார்ப்பா என்று கர்த்தர் சொல்ல துவங்கி விட்டார். எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறீங்க? எப்பொழுது கர்த்தர் இங்க தான் இருக்கிறாரு, இப்பொழுது கர்த்தர் இங்க இருக்கிறாரு, எப்பொழுது உதவி செய்து கொண்டிருக்கும்படி கர்த்தர் நண்டையில இருக்கிறார். அவர் ஒரு நாள் மாறவில்லை. பேசுறவங்க பேசி சொல்லுங்க, எப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உன் போக்கிலும் வரத்தில் என்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர், உன்னை விட்டு கைவிட மாட்டேன்னு சொன்னவர், உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருப்பேன்னு சொன்னவர், இரவில வெயில் ஆகிலும் என்ன பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, எதுவும் என்னை தாக்காதபடி கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். இதுல 2 வார்த்தை உங்களுக்கு கடந்த முறை சொன்னேன். கடந்த வாரத்துல வேற ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டிருந்தோம். அவர் பேசினார், ரொம்ப ஆழமா பேசினார், ரொம்ப சந்தோஷம். அந்த பிரசங்கத்தை தொடர்றதுக்காக தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுல சொன்னேன், ரைஸ் அண்ட் ரூல். எழும்பி என்ன பண்ணு, ஆளுகை செய். எதை ஆளுகை செய்யணும்? நம்மள இந்தியா ஆளுகை செய்ய சொல்ல, உலகத்துல போய் பெரிய தலைவன் அதெல்லாம் இல்ல, என் சூழ்நிலையை நான் ஆளுகை செய்யணும்னு கர்த்தர் சொல்றார். யார் என் கூட இருக்கிறீங்க? ஒரு வியாதியா இருந்துச்சுன்னா அதை ஆளுகை செய்யுங்க. என்னன்னு சொல்லுங்க, கர்த்தர் இதை ஜெயித்து விட்டார், கர்த்தர் இதை ஜெயிச்சிட்டார், இந்த தோல்வியை கர்த்தர் ஜெயித்து விட்டார், இந்த சூழ்நிலையை கர்த்தர் ஜெயிச்சிட்டாரு, அந்த அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். அதோடு கூட எழுந்து நின்னு பாருங்க, அது உங்க கீழே போயிடும், நீங்க மேல நிற்பீங்க. எப்படி இருப்பீங்க? அது அந்த கழுத்து மேல காலை வச்சுக்கிட்டு நிப்பீங்க. எப்படி தெரியுமா? இது ஒண்ணு இல்லைன்னு நிப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ற, அது மேல நிக்குது, நீங்க கீழே உட்காந்துப்பா, இந்த மாத்திரையை போட்டாதான் சரியாகுது, இதை பண்ணாதான் சரியாகுது, இவங்க கையை கொடுத்தாதான் சரியாகுதுன்னு என்ன பண்றோம், நிறைய இடத்துல கூனி குறிக்குவான் இருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, எழுந்து நில்லு, ஏன்னா நான் உனக்காக எழுந்துட்டேன்றாரு. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக எழுந்துட்ட அப்புறம் நான் செய்யக்கூடாது, உட்காரவே கூடாது. இந்த மனுஷன் கீழ்ப்படிஞ்சாருல்ல, அதுக்கு முன்னாடி சாக்கு சொல்றாரு. சாக்கு இல்ல, அவர் he speaks reality. Because many times you're waiting, கடந்த முதல் சொன்னேன்ல, 7 W சொன்னேன். In your waiting, you feel yourself wasted. You keep asking when, why is happening to me, who will do this. நிறைய W பேசுவோம் இல்ல, W வெயிட்டிங்கே W கூட இன்னும் நம்ம என்ன பண்ணோம், அந்த வெயிட்டிங்ல அப்படியே நம்மளே ஒரு மாதிரி ஒரு உலகத்துக்கு போயிட்டு திரும்ப சொல்லுவோம், அத்தரெல்லாம் இருந்தா எதனா செஞ்சிருப்பாரு. எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்களோ தெரியாது. என்னடா அப்படியே சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க. இப்படிதான் நம்ம எல்லாருமே நிறைய நேரத்துல ஒரு காத்திருப்பு நம்ம எப்படி என்ன பண்ணோம், சோற பண்ணும். ஏன்னா வசனம் சொல்லுது, காத்திருக்கிறது என்ன பண்ணுமா, இருதயத்தை இளைக்க பண்ணும். இருதயமே இளைச்சிடும், இருதயம் இளைச்சிடும். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ விரும்புறதை நான் செய்வேன். ஆமேன். இல்ல வசனம் சொல்றது, விரும்புகிறது வரும்பொழுது எப்படி இருப்ப, விருட்சத்தை போல இருக்கும். நான் சொல்றேன், உங்களை பார்த்து, நீ விரும்புறதை கர்த்தர் உனக்கு செய்வாரு. எது நீ மரிச்சு கிடக்குதோ அதுல ஜீவனை கர்த்தர் தந்துடுறாரு. ஹல்லேலூயா. நிறைய உதாரணங்களை சொல்றது பயமா, ஏன்னா கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, என்னை பத்தி சொல்லிட்டாருன்னு நினைக்கூடாது இல்ல. அதனால எந்த உதாரணமும் தேவையில்ல. உங்க உதாரணத்தை நீங்களே சொல்லுங்க, எங்க வாழ்க்கையுடைய சூழ்நிலை நீங்களே சொல்லுங்க. இதன் மத்தியில கர்த்தர் எனக்காய் எழுந்திருக்கிறார், இப்பொழுது கர்த்தர் எனக்காய் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் அதை கீழ்ப்பட, உடனே அந்த மனுஷன் 9ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, உடனே கர்த்தருடைய கட்டளை என்ன தெரியுமா,
நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட. நட. எழுந்துக்கோன்னு சொன்னாரு. He didn't do any physical demonstration. Sometimes I feel like, we are so exaggerating situations. We do a lot of physical demonstration. என்னுடைய ஊழியத்துல நான் செய்ய இந்த கர்த்தரை நான் அழைப்புல நான் அதுதான் ரொம்ப விரும்புறது. என்ன தெரியுமா? ரொம்ப டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கின்னு தண்ணி எடுத்து வாயில ஊத்திக்கின்னு அதை பண்ணி இதெல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி ஏதோ ஒன்று சொல்றதை செஞ்சிடலாம். நிறைய பேர் எதை பிடிச்சிக்கின்னு அதை பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. உட்காந்து பேசணும், அது பாட்டு நடக்கணும். ஆண்டவர் அப்படித்தான் சொன்னாரு. இங்க கையெல்லாம் பிடிக்கல, அவர் உட்காந்துட்டாங்க பாட்டு தூரமா எங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாரெல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டுல அவர் கொஞ்சம் தூரமா தான் நின்றுட்டு சத்தமா பேசி இருக்காரு. நல்லா சத்தமா பேசுறாரு ஏசுதாமி. ஏன்னா அவர் சத்தமா பேசும். அன்னைக்கெல்லாம் மைக் இந்த மாதிரிலாம் இல்ல. பாருங்க, நீ ஹெட் மைக் போட்டுருக்கேன், அதை வச்சுக்கிறேன், இதை வச்சுக்கிறேன். அன்னைக்கெல்லாம் அவருக்கு மினிஸ்ட்ரிக்கு அதெல்லாம் இல்ல. இங்க 100 பேருக்கு 200 பேருக்கு 50 பேருக்குலாம் மைக் வச்சுக்கிறார். அவர் அன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் சத்தம் கூட பேசியிருந்தார். அவர் எவ்வளவு பெரிய சிஸ்டம் அவருக்குள்ள இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. நல்ல சிஸ்டம் இருந்துச்சு. இல்லையா? சரி விடுங்க. அவர் என்ன சொல்றாரு? எங்க இருந்தாருன்னு தெரியல, அங்க இருந்து சொல்றாரு, அப்ப எழுந்து உன் படுக்கைய. அவனுக்கு அந்த சத்தம் கேட்டுடுச்சு. அந்த சத்தத்தை கீழ்ப்படிந்தான், ஜெயமா மாறிட்டான். வாழ்க்கையெல்லாம் சத்தியத்தை கேட்டுட்டு நம்ம செய்யாம இருந்தான்னா நம்ம வாழ்க்கையில விடுதலை வராது. சத்தியத்தை கேட்கணும், நம்ம செய்யணும். இல்லையா? ஆமா, நான் என் வாழ்க்கையில் அதை தான் தீர்மானம். இனி இந்த அவிசுவாசத்துல பேசவே கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, குறைய சொல்லவே கூடாது, முடியலன்றதே சொல்லக்கூடாது. முடியலன்றதை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன். அதனால்தான் இங்க கூட நம்ம அந்த பக்கத்து இடத்தை வாங்குறதுக்காக கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அநேகர் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் 1.5 மாசம் ஆக போகுது, ஆயிடுச்சு. 1.5 மாசம் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கொடுத்து நம்ம இன்னும் ஒரு 1.5 மாசத்துல மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிறதெல்லாம் அடைக்கணும். 319 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு காசு வேணும். 319 காலம் ஒன்று பேக் எடுத்துன்னு சொன்னேன். காலைல வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பேக் மேல கை வச்சு ஜோம் பண்ணிட்டு வா, போகும்போது ஃபுல்லா ரொப்பி எடுத்துன்னு போன்றவருக்கு ஜோம் பண்ணி. இதெல்லாம் விசுவாசம் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? நிறைய பேர் ரூமுக்கு வராங்க, என் கீழே வரும்போது எல்லாட்டையும் இந்த சபையில ஒரு கட்டளை கொடுத்துக்கிறேன். என்கிட்ட பாஸ்டர் எனக்கு ஒரு ஸ்டேட் தெரியும், அவர்கிட்ட போய் லோன் வாங்கலாமா, டாக்குமெண்ட் எடுத்து நாங்க போலாமா, அதெல்லாம் நீங்க உங்களுக்கு பிரியம் தான் செய்யுங்க, என்கிட்ட வரக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லாத காரியம். கடன்ல ஒரு விஷயத்த நான் வாங்கிட்டு மாசம் மாசம் வட்டி கட்டிட்டு இருக்கிற வேலை என் வேலை இல்ல. குட்டா முழுசா தருவார். நான் அவரு தான் சொல்லிக்கிறார், அவருக்கு தானே கட்ட போறேன், எனக்கா கட்ட போறேன். ஆமையெல்லாம் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியுது. யாரு கட்ட போறோம்? கர்த்தர் தானே செய்ய போறோம். அப்ப கர்த்தர் தானே செய்யணும். அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட பிரம்மாண்டம். அப்போ நமக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா 7 நாள் ஜெபம் பண்ணோம். 7 நாள் துதிக்க ஜெபம் பண்ண பிரைஸ் அண்ட் பிரேயர்ல கர்த்தர் கரெக்டா அட்வான்ஸுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எக்ஸாக்டா கொடுக்கறதுக்கு கர்த்தர் வழியை வச்சிருந்தாரு. அது இல்லாம இருந்துச்சுன்னா இன்னைக்கும் ஜெபம் பண்ணி தான் இருந்திருப்போம். அட்வான்ஸ் கொடுக்கல என்ன பண்ணிருப்போம்? அந்த ஓனர் கிட்ட ஒரு வேளை பேசி இருக்கலாம், இல்ல அவர்கிட்ட சொல்லியிருப்போம், இல்லங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வரோம். இல்ல ஒருவேளை நீங்க கொடுக்குறதா கொடுங்க, கர்த்தர் எங்களுக்கு வாய்ப்பு பண்ண இல்லையா? கர்த்தர் அது கொடுக்கறதுக்கு வழியை திறந்துட்டாரு. அப்போ முதல் ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார். என்ன பண்றார்? ஆரம்பத்தை. அப்ப மீதி முடிக்கிறது அவர் வேலை தானே. அதான பாடினேன், விசுவாசத்தை துவக்கிறவர் துவங்குறவரும் அவரு. சொல்ல மாட்டீங்களே, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறவரும் அவரு, முடிக்கிறவரும் அவரு. அல்லேலூயா. அதுதான் அங்க விசுவாசம். அப்ப இந்த மனுஷன்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருப்பா, நீ எழுந்து நட. அவர் ஒண்ணு என்ன சொல்றான், ஆண்டவர் இது செய்ய முடியுமா? ஆண்டவரே, நான் 38 வருஷமா நடந்ததே கிடையாது, எப்படி நடக்கணும்னு கூட எனக்கு கற்பனை இல்லை. ஏன்னா பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா நமக்கு நம்மளுடைய சுயத்துல அதை குறித்த ஒரு கற்பனை இருக்கணும் இல்ல? ஒரு காரியத்தை, எந்த காரியத்தை செய்யணும்னாலும் அப்ப அப்படி ஒரு பிக்சரே அவன்கிட்ட இல்ல. மத்தவங்க செஞ்சதான் பார்த்திருக்கிறானே தவிர he's never done himself. தானாய் செய்தது இல்லை. அதுதான் இந்த மனுஷனுடைய விசுவாசை முதல் பகுதி எப்படி இருக்குதுன்னா, அவன் சொல்றான், ஆண்டவரே சில நேரத்துல வர்றாங்க, ஐ எம் அன்லக்கி, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல, ஐ பீன் வெயிட்டிங், நான் என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, நான் இதே இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பேன் நினைக்கிறேன்ற மாதிரிலாம் பேசினவன் இப்ப இயேசு பேசின உடனே அவனா எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை என்னவென்றால் உடனே. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, உடனே. இன்னைக்கு உங்களை பார்த்து சேலஞ்ச் பண்றேன். முதல் ஆராதனையில இதை சொல்ல நினைக்கிறேன், முதல் ஆராதனை வேற மாதிரி போச்சு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆராதனை இதை ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்றாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக கர்த்தர் உன்கிட்ட சொல்றாரு, நீ இன்றைக்கு உன் அவிசுவாசத்தை விட்டுட்டு, உன் பயத்தை விட்டுட்டு, கர்த்தர் சொல்றாரு நீ தைரியமா செயல்படுத்த துவங்குவா என்றால் நீ வெற்றியை பார்ப்ப. பிரதர், இல்லைன்னா உங்களை பார்த்து நான் திட்டுறேன்லாம் நினைச்சுக்காதீங்க, இருக்கிற மாதிரி தான் இருப்போம். இல்லைன்னா எவ்வளவு வேணா கேட்டுருப்போம். நீங்களாம் கேட்காத சத்தியமா? போன வாரங்கள்லாம் நான் ஊழியக்காரங்களுக்கு பேசினேன்.
ஒரு 229 ஊழியக்காரங்க வந்தாங்க, எல்லாம் மூத்த ஊழியக்காரங்க எல்லாம் வந்தாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், நான் பாருங்க பேசிட்டே இருக்குது பெரிய விஷயம் இல்ல, செயல்படுறது முக்கியம். ஊழியத்தில் எவ்வளவு நீ செயல்முறையை பாக்குறாங்க தான் கேட்டேன். அவங்களை வயசானவங்க, பெரிய ஆளுங்க, மூத்தவங்க எல்லாம் அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஊழியங்களை வச்சிருக்காங்க. ஆனா நான் இன்னைக்கு கத்தர் சொன்னாரு, கேட்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், கேட்டே இருக்கிறோம். எத்தனை முறை கேட்டுருக்கோம், எத்தனை முறை நாம நம்பி அதை செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். செய்தால்தான் காரியம் வாய்க்கும், செஞ்சாதான் சரி. இது ஒரு பகுதியாய் பேசினேன். இன்னொரு பகுதிக்கு நேராய் போவோம். அடுத்த ஒரு 15 நிமிஷத்துல நான் அடுத்த கதையை உங்களுக்கு, அடுத்த பகுதியை உங்களோடு கூட சொல்ல வசதியா இருக்கும். என்னோடு கூட உபாகம புஸ்தகத்தினுடைய, உபாகம புஸ்தகம் எங்க இருக்குதுன்னா பழைய ஏற்பாட்டில். ஒரு சிலர் வேதாமத்தை முதல் முறையாய் நீங்கள் பார்க்கிறவராக இருப்பீர்கள் என்றால் வேதாமத்துல முதல் 5வது புஸ்தகமா இருக்கும். உபாகம புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்துல, the book of Deuteronomy chapter 2 verses 13 and 14, 13, 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கேளுங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள், நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அந்தபடியே சேரேத் ஆற்றை கடந்தோம். யுத்த மனிதரான அந்த சந்ததியார் எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாங்கள் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. அல்லேலூயா. பாருங்க, ஐடென்டிக்கலி this is our 38th year, 38வது ஆண்டு இந்த ஊழியத்தில் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கர்த்தரை காண்பிக்கும் பொழுது, அதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் இன்னொரு வியப்பை எனக்கு தந்தது. ஏனென்றால் இந்த சம்பவத்தை வாசிச்சிருக்கிறேன் அநேக முறை 40 40 40 என்றுதான். ஏன்னா பாருங்க, 4 portions 3 portions தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசேயினுடைய 40 ஆண்டுகள் எகிப்தின் வாழ்க்கை, 40 ஆண்டுகள் வனாந்திர வாழ்க்கை, 40 ஆண்டுகள் இந்த ஜனங்களை நடத்துகிற வாழ்க்கையா இருந்தது என்று இப்படி 40 தான் நான் என்ன பண்றேன், நான் வாசித்துக் கொண்டிருந்த காலங்களை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை கர்த்தர் காண்பிக்கும் போது என்னுடைய ஆராய்ச்சியோ இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்கிறதற்கு கர்த்தர் என்று கண்களை திறக்கும்படிக்கு ஆண்டவர் சில காண்பித்த காரியங்கள், இந்த சரித்திரமே தெரியாதவர்களுக்காக சுருக்கமா ஒரு 2-3 நிமிஷத்துல சொல்றேன். பாருங்க, கர்த்தர் மனுஷனை படைத்தார். மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, நல்லா இருந்தாங்க, தாறுமாறா மாறினாங்க. நோவா நாட்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய ஜலப்பிரவாகத்தை கொண்டு வந்தார். மரித்தார்கள். திரும்ப நோவா கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிச்சு சொன்னார், இனி அதை செய்ய மாட்டப்பா, இனி சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் அப்படியே காலங்கள் கடந்து வந்தது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் என்ற ஒரு தனிப்பட்ட மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆரம்பித்து இவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தாங்க. அவர்களுக்கு பின்பாக ஈசாக்கு வந்தார், ஈசாக்கு பின்பாக யாக்கோபு வந்தார், யாக்கோபுக்கு பின் யாக்கோபுடைய பெயர் இஸ்ரவேலாய் மாறினது. ஆனா இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணும் பொழுது ஆபிரகாம் ஒன்னு சொல்றாரு, பார்ப்பா உன்னை அழைச்சிருக்கிற, உன்னை பெரிய ஜாதி ஆக்கும், உனக்கு நல்ல பேர் புகழ்ச்சிலாம் தருவேன். ஆனா உன் சந்ததியார் தங்கள் அல்லாத ஒரு தேசத்துல போய் அடிமைகளாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டார். நேரங்களை பாருங்க, நான் ஏன் இது இவ்வளவா உங்களுக்கு கதை மாதிரி வளர்க்கிறேன் அப்படின்றால், இந்த ஊழியமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களை அழைத்த நோக்கங்களா இருக்கட்டும், உங்க வியாபாரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியின் பாதையில, செழிப்பின் பாதையில கர்த்தர் கொண்டு வருகிறவர், கொண்டு வருவார். ஆனால் கொண்டு வருகிறவர் சொல்றாரு, நேரடியா போய் அதை ரீச் பண்ற மாட்டேன், அதுக்கு நடுவுல நிறைய ஹிக்கப் இருக்கும், நிறைய என்ன பண்ண போராட்டம் இருக்கும், அவைகள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கிருபையை தருவேன், நான் அதை அனுபவித்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இதான் கர்த்தர். இந்த சந்ததியார் ஒண்ணு மறந்திருக்கலாம், கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன சொல்றாரு, உனக்கு தருவேன், உன் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு சுதந்திரிக்கிற கானான் தேசத்தை தருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு டெஸ்ட் இருக்குது. சொல்லுங்க, என்ன இருக்குது? என் தாப்பனார் அந்த ஊழியத்துக்கு இந்த இடத்துக்கு வரும்பொழுது நாங்க ஓஹோ ஆஹோ அப்படின்லாம் ஒன்றும் பெருசா ஆயில் 38 ஆண்டுகள் நான் இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி தான் சாட்சியாகவோ இல்லைன்னா அதனுடைய அது ஒப்பனையோடு கூட தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். 2 சைக்கிள்ல கொஞ்சம் பேக்ல எடுத்துக்கிட்டு பழைய காரியங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தது. பல்லாவரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தால, பல்லாவரத்துல 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்ததுதான். வரும்போதே அன்னைக்குல இருந்து நாங்க ஊழியக்கார குடும்பமா வளர்ந்ததுனால, நான் ஒரு ஊழியக்கார பையனா வந்தேன். என்னுடைய கற்பனை ஒரு பெரிய சர்ச்சை ஆரம்பிக்க போற போது பயங்கரமா இருக்கும். அப்படிதான் 8, 9வது படிக்கும் போது எப்படி இருக்கும், ஒரு வாலிபல்ல சின்ன பையன், டீன்ஸ் இல்ல. அதனால எனக்கு ரொம்ப என் கற்பனை எப்படி இருந்துச்சுன்னா, வா we're going to start a new ministry. அது வரைக்கும் வேற ஒரு ஊழியத்துல உட்கார்ந்தோம், பேண்ட் அடிச்சிருந்தோம், பாய போட்டிருந்தோம். இப்ப நமக்கு ஒரு பெரிய செட்டப் போகுதுடா அப்படின்ற ஒரு கற்பனை நமக்குள்ள வந்தாலும், இந்த 38 ஆண்டுகள்ல பல சவால்கள்.
பல இல்லாமைகள், பல சூழ்நிலைகள். ஒரு நாள் எங்க அப்பாட்டெல்லாம் சண்டை போட்டது, 10 ரூபா தர முடியாதுன்னு உன்னை கூட்டிட்டு போய் யார் என்ன காலேஜ்ல சேர்க்க சொன்னதுன்னு ஒத்த கால நின்று சண்டை போட்டவன். 10 ரூபா முடியாதது நீ எதுக்கே ஊழியம் செய்யற அப்படின்னு. அப்படிப்பட்ட சவால்கள் படத்துல மாத்திரம் இல்ல, பல விதங்கள்ல சவால்கள் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் வச்சுதான் என்ன பண்றாரு, ஒரு தரிசனத்தை தருகிறார். தான் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பிசினஸ் தரனா அதுக்குள்ள ஒரு சேலஞ்சை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, பிசினஸ் தராருன்னா, பிசினஸ் பண்றவங்க பேசுங்க, பிசினஸ் தராருன்னா அதுக்குள்ள ஒரு சேலஞ்ச் இருக்கு. வேலையில ஒரு பெரிய ஒரு உயர்வை தராருன்னா அதுக்குள்ள ஒரு சேலஞ்ச் இருக்கு. உனக்கு ஒரு பிள்ளைய தராருன்னா அதுக்குள்ள ஒரு சேலஞ்ச் இருக்குது. புரியலையா? பிள்ளைய தராருன்னா அந்த பிள்ளைய ஊழியத்துக்கு தரப்போற, அந்த பிள்ளைய பெருசா ஒரு பெரிய ஆளா ஆக்கி காட்ட போறேன்னா அதுக்குள்ள ஒரு சேலஞ்சை வச்சிருக்காரு. இல்லாமலாம் கிடையாது. சொல்லுங்க, அது இல்லாமலாம் கிடையாதுன்னா ஒரு மாதிரி தலை எப்படி ஆட்டுக்கிறீங்க. புரியாதவங்க தலையாட்டோட வாயை திறந்து சொல்லணும். அதுக்குள்ள ஒரு சவால் இருக்குது. ஆனா அந்த டெஸ்ட்டை ஜெயிக்கிறதுக்கு பலனையும் தர்றாரு, தப்பித்து போகிறதுக்கு போக்கையும் தருகிறார், அதற்குரிய வழியும் தர்றாரு, அதற்குரிய பலத்தையும் கர்த்தர் தருகிறார். பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு சொன்னபடியே இந்த ஜனங்க வந்து புறப்பட்டு வர்றாங்க. யாக்கோபு வரைக்கும் ஸ்மூத்தா இருக்குது, போறாரு, 2 பரிவாரத்தோட வர்றாரு, பெஸ்டா வர்றாரு, சம்பாரிச்சு வந்தாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டு இன்னைக்கு அவங்க இருந்த ஊர்ல பஞ்சம் வந்துடுச்சு. இப்ப அவர்களுக்கு வேற வழி இல்ல, சோர்ஸ் இல்லனால 70 பேரா என்ன பண்றாங்க, எகிப்துக்குள்ள போகிறார்கள். இந்த சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், தெரியாதவர்களுக்காக ஏன்னா அப்பதான் புரிய நான் சொல்ற வசனம் என்னன்னு. நான் வாஸ்த வசனம் மொட்டையா எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அதனாலதான் இதை நான் கொஞ்சம் ஓட்டி காமிக்கிறேன். எல்லாம் ஊருக்குள்ள போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? எகிப்துக்குள்ள போனாங்க. இன்னைக்கு போனவங்க நல்லா ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா விருந்தாளி வந்தவுடனே முதல்ல நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே விருந்தாளி எப்படி மாறிடுவான், விரோதியா மாறிடுவான். இல்ல அப்படிதான் ஆயிடுது. வேணா உட்காந்துனே போக மாட்டானா, என்னைக்கு போவான்னு தெரியலையே, நான் போயிட்டு வரதுக்குள்ள அவன் போனோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசுறத அவ்வளவுதான். சத்தம் கேட்டாலும் சரி வந்து விருந்தாடிக்கு போகவே மாட்டாங்க, ஏன்னா வேற வழி இருக்காது. அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊருக்கு போனாங்க. வேற வழியில் எந்த ஊருக்கும் தப்பிச்சு போக முடியாது. அங்கே இருந்தாங்க. 70 பேரா போனவங்க சரித்திரம் ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றாங்க, எங்கேயும் எழுதப்படவில்லை, ஆனால் ஸ்காலர் சொல்றாங்க 70 people became as 18 lakh. 18 லட்சம் ஜனங்களாய் மாறிவிட்டாங்க. இப்படி இன்னைக்கு அவங்களுடைய தொகை பெருகி விட்டது. அன்றைக்கு அவங்கள நம்பி பெரிய பிசினஸ் நடக்குது, அவர்களை நம்பி பெரிய பெரிய காரியங்கள் அந்த எகிப்துல நடந்து கொண்டிருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு, வாக்கு பண்ணி இன்றைக்கு மோசேயை அழைத்து சொல்றாரு, மோசே பாப்பா, இன்னைக்கு என்ன பண்ண போறேன், என் வாக்கின்படியே என் ஜனத்தை நான் விடுதலை ஆக்க போறேன். ஹல்லேலூயா. அதான் பாடணும், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள், ஆனால் சொன்னவர் மாற மாட்டார், சொன்ன வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. யார் என் கூட இருந்து ஒரு ஆமேன் சொல்றவங்க சொல்லி பாருங்களேன். ஆமேன் சொன்னா அது அப்படிதான் ஆகும்னு அர்த்தம். நிறைய முறை என்ன ஆயிடுச்சு, பெந்தகோஸ்தாக்காரங்க சொல்ற ஆமேனு அல்லேலூயா எல்லாம் பெந்தகோஸ்தாக்காரங்க டேக் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது, கெட்ட வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தை. என்ன தெரியுமா, ஆமேன்னா அப்படியே ஆகும். அல்லேலூயானா கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அது சொல்லக்கூடாதுப்பா, ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லிட்டேங்கடா நம்ம அல்லேலூயா கூட்ட மாட்டேன். இல்லைங்க, அல்லேலூயா நல்ல வார்த்தை. ஆமேன்றது கர்த்தர் அப்படியே செய்கிறார் என்ற அர்த்தமாம். அப்ப பாருங்க, இங்க வந்து சவால் பெரிதாகி விட்டது. ஆனா கர்த்தர் சொன்னபடியே அவர்களை விடுதலை ஆக்கிட்டார். சரித்திரம் பெருசா தான் நான் சுருக்கிறேன். அப்ப என்ன பண்றாரு, சொன்னபடியே கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கிட்டார். இப்போ 18 லட்சம் பேர் என்ன பண்றாங்க, ஆண்டு சொன்னபடியே எல்லாரும் அவர்கள் சம்பாதித்தது சவதரித்தது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர் வாக்கு பண்ணார், நீ இந்த 400 வருஷம் இங்க கஷ்டப்பட்ட, ஆனா எல்லாத்தையும் ஒரே நாள்ல எடுத்துட்டு போற அளவுக்கு உனக்கு பலனை தரேன்னு சொல்லி எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. எல்லாரும் எழும்பி புறப்பட்டு வருகிற அவர்கள் பல சவால்களை சந்திக்கிறார்கள். எப்பேற்பட்ட சவால்களை சந்திக்கிறாங்க, சமுத்திரத்தை பார்க்கிறார்கள், ஆகாரமின்மை, பல காரியங்கள், தண்ணி இல்லாத காரியம், முறுமுறுப்பு, சண்டங்க, வாக்குவாதம், எல்லாத்தையும் சமாளிச்சு கர்த்தர் கொண்டு வருகிறார். இப்போ மோசே எழுப்பி என்ன சொல்றாரு, நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை என்ன பண்ணுங்க, கடந்து போகன்னு ஒரு கட்டத்துல பேசுறார். இது எப்பேற்பட்ட காலம், 38 ஆண்டுகள் எழுதி இருக்குது இல்லையா, அதுக்கு தான் இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறேன். இதை ஆராய்ச்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஆண்டவர் 40 ஆண்டுகள் ஆச்சு, எப்படி 38 எழுதி இருக்குது அப்படி என்றால் பாருங்க, இவங்க ராமாவிலிருந்து புறப்பட்ட காலம் துவங்கி சீனாய்க்கு வர்றாங்க. எங்க வர்றாங்க, சீனாயில் தான் வந்து வாக்குத்தத்தத்தை, சீனாயில் தான் வந்து கற்பனைகளை வாங்குறார். மோசே போயிட்டு மேல போயிட்டு கற்பனை வாங்குறார். இது 1 வருஷம் ஆயிடுச்சு அவங்க அங்க வந்து சேர்றதுக்கு. எவ்வளவு நாளுங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு. புரியுறவங்க அப்படியே என்னோடு கூட அசைவாடிட்டே இருங்க, அப்பதான் கிரியை நடக்கும். அதனால சொல்லுங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிட்ட உடனே இப்ப அங்க சீனாயிலே அவங்க எவ்வளவு வருஷம் தங்கித்தாங்கன்னா 1 வருஷம் தங்கித்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுது. 2 வருஷம் சீனாயிலே ஆயிடுச்சு. இப்போ 2 வருஷம் ஆல்மோஸ்ட் இந்த சீனாயிலிருந்து இவர்கள் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு இப்ப எங்க வராங்கன்னா காதேசுக்குள்ளே வந்து சேருகிறார்கள். காதேஸ் என்றால் ஒரு வனாந்திரம். காதேஸ் என்றால் வனாந்திரம். அந்த காதேசுடைய அர்த்தம் என்னவென்று நான் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் வேதாமத்தின் அடிப்படையில் வாசித்து பார்க்கும் பொழுது, காதேஸ் என்றால்
தேவன் ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிற இடம், தேவன் ஒரு மனுஷனை புதுப்பிக்கிற இடம், தேவன் ஒரு மனுஷனை பரீட்சை பார்க்கிற இடம். அல்லேலூயா. சில நேரங்கள நாம எப்படி ஆயிரோம்னா, இந்த டெஸ்ட் கத்தரை வச்சு நம்மள காத்திருக்க வச்ச உடனே நம்ம கோவம் வந்துடுது. ஆனா அந்த கோவம் நமக்கு வருது, ஏன்னா சுயமா கோவப்படுறோம். ஆனா கத்தர் இந்த காலகட்டத்தை எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், உன்னை பரீட்சை பார்க்கும்படிக்கு, உன்னை சுத்திகரிக்கும்படிக்கு, உன்னை சோதித்து இதை விட பெரிய இடத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் கத்தர் இந்த காத்திருப்பை வைத்திருக்கிறார். நல்லா கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டிடுங்க. ஆமான்னு சொல்றவங்க ஆமான்னு சொல்லுங்க, ஆமென் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. Many times when we go through this test, காதேசில 38 வருஷங்கள் இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுது. 1 46 மாத்திரம் வாசிக்கிற டைம் இல்லாதனால 1:46 சொல்லுது. அந்த 1:46 இப்படி காதேசில தங்கி அங்கே வெகுநாளாய் அங்கே வெகுநாள் அப்படின்னு எழுதி இருக்குது இல்லையா? இதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய சரித்திரத்தை ஓட்டி காமிச்சேன். 2 வருஷம் இவங்களுக்கு 22 ஸ்டாப். ஏதோ ஆராய்ச்சி பண்ணி சொல்றவங்க சொல்றாங்க 22 இடங்களை தங்கி 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 வந்தவர்கள் இப்ப காதேஸ்ல வந்து அப்படி இருக்கிறாங்க. எவ்வளவு வருஷம் 38 ஆண்டுகள் அந்த காதேஸ் வனாந்தரத்திலே சுத்தி கொண்டிருக்கிறாங்க. நேரத்துல பாருங்க, காதேஸ்ல சாப்பாடு கிடைக்குது இல்ல, காதேஸ்ல என்ன கிடைக்குது? சாப்பாடு கிடைக்குது, இமோஷன் கூட கிடைக்குது, புருஷன் பொண்டாட்டி புள்ள அப்பா அம்மா உறவெல்லாம் கிடைக்குது. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. சொல்லுங்க, 38 வருஷம் சாப்பாடு கிடைக்குது, உறவு இருக்குது, ஜபம் கூட நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஜபம் கூட நடந்திருக்குது. ஆனா எது நடக்கல? கானான் வரல ஒண்ணும். சொல்லுங்க, 38 ஆண்டுடைய முடிவுல தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து கடந்து போ. எத்தனை பேருக்கு இப்ப புரிய வந்துச்சு? கவனிச்சீங்கன்னா புரியும். 38 ஆண்டுடைய முடிவுல கர்த்தர் சொல்றாரு, எழுந்து கடந்து 38 ஆண்டுகள். இந்த 38 ஆண்டுகள்ல அவள் சந்தித்த சவால்கள் humongous, way beyond that we can explain. அண்ணாவே சாப்பிட்டு வெறுத்து ஒரு நாள் ஸ்டமக்கம் வந்து தோசை சட்டையப்ப பிடிக்கிறானுங்க. எப்ப பார்த்தாலும் இதே சாப்பிடுதாடா, வாய்க்கு ருசியா ஒண்ணுமே கிடைக்காதா? அவர் பாவம் ஜெபம் பண்றார், ஆண்டவரே எல்லாத்துக்கும் நான் அடிச்சு கிச்சுக்கு எடுத்துட்டு வந்தா கூட பல ஊருக்கு போய் சண்டை போட்டு போயிட்டு ஆட்டையும் மாட்டையும் கோழியெல்லாம் அடிச்சு வந்தா கூட இந்த ஜனங்களுக்கு பத்தாத விட நான் என்ன பண்றது சார்? நீ ஏன்டா அதை பத்தி கவலைப்படுறேன்? என் கை நடா குறிக்கிடுச்சா? நீ உட்கார்ந்த இடத்துல இருறா, உனக்கு அனுப்புறான் காடை அனுப்புறாரு. அமையெல்லாம் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதங்கள் நீங்க பார்க்கல, நான் பார்த்து இருக்கிறேன். இருக்கிற இடத்துல கர்த்தர் போஷிக்கிறவரா இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லிட்டா, கோவிட்ல கர்த்தர் அப்படிதான் நடத்தினாரு. அதுல கூட 10 பேர் தான் ஆமேன்னு சொல்றீங்க. கோவிட்லாம் நீங்க கடந்து வந்தீங்களா? கோவிட் காலத்துல இல்லாத நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்களா? 2022 பிறந்தவங்க எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ரேலின்னு சொல்லலாம், அவெல்லாம் கோவிட்ல பிறக்கல, அதுக்கப்புறம் பிறந்தா. ஜோஸ் அப்புறம் தான் பிறந்தான். இவங்கெல்லாம் அப்புறம் பிறந்தா. நீங்களாம் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க தானே. கர்த்தர் நடத்தினாரா? மனந்தர மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சு நடந்துச்சு. அதை கர்த்தர் முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் கூட தான் இருக்கிறீங்களா? என் கூட தான் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தர் வனாந்தரத்துல போஷித்தார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு கர்த்தர் இப்ப சொல்றாரு, எப்பா மோசையை பார்த்து சொல்றாரு, மோசே இப்ப பேசு. என்ன பேசு? நீங்கள் இந்த காதேசை விட்டு எழுந்து கடந்து போங்க. 3 வார்த்தை. அதுதான் இன்னைக்கு இந்த காலில் உங்களோடு கூட சொல்ல இருக்கிறேன். arise, act and advance. எழுந்து கடந்து போ. கடந்து போங்கன்னு ஒரே வார்த்தையாக தான் கர்த்தர் அதை பிரிக்க சொல்லிட்டார் இல்ல? எழுந்து கடந்து, எழுந்து சொல்லுங்க, எழுந்து. 38 ஆண்டு முடியணும்னா அந்த டாஸ்கை உங்க கையில தராரு கர்த்தர். இப்ப என் கையில இல்ல, என்ன வெறும் பேசதான் சொல்றாரு. 38 ஆண்டு முடியணும்னா டாஸ்க் யார் கையில இருக்குது சார்? என் கையில இருக்குது. காதேஸ்ல உட்காரணும்னா உட்கார்ந்து கொஞ்ச நாளைக்கு. ஆனா நான் 38 ஆண்டுடைய முடிவுக்கு வந்துட்டேன். நான் 38 ஆண்டுல இப்ப வந்து நான் நம்பிட்டேன். ஆண்டவர் எனக்கு பேசணும் சொல்ற, ஆண்டவரே இனி வருகிற காலங்கள்ல பிளாஸ்ட், பெரிய ப்ளூமிங் தான், இனி பெரிய பிளாசம் தான் இங்க. I will see a lot of different things that will take place in this ministry. The Lord will do that because He has said He will do it. அவர் சொன்னார், அவர் செய்வார். அதுக்கு முன்னாடி தான் ஒரு டீசர் வைக்கிறார், ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, பார்ப்பா காதேஸ்ல இருந்தீங்க, என் டைம் நிறைவேற போகுது, 38 ஆண்டு ஆக போகுது. மோசே கிட்ட சொல்ற, மோசே என்ன பண்ண, ஒவ்வொரு ட்ரைப்ல இருந்து ஒத்தனை எடுத்து என்ன பண்ணிப்போ
போயிட்டு நமக்கு போற தேசம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்லுன்ட்டு 12 பேர் போறாங்க. இதுல போன 12 பேரும் போகும்போது சந்தோஷமா தான் போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு போனவனுங்க. அங்க போயிட்டு பார்த்த உடனே ஒவ்வொருத்தன் ஒரு கண்ணோடு பாக்குறான். ஒருத்தன் பாக்குறான் அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுகளை பாக்குறான், ஒருத்தன் பாக்குறான் கஷ்டமானதை பாக்குறான். என்னடா கர்த்தர் சொன்ன மாதிரியே இல்லையே, கர்த்தரே சொன்ன மாதிரியே இல்லையே. நமக்கு சில நேரத்துல அப்படிதான் தோணுது இல்ல. நம்ம ஜெபம் பண்ணியிருந்தோம், இது அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த இடத்த டாக்குமெண்ட் குத்துருவார் கையிலன்ட்டு. ஆனா அவனுக்கு கூட உட்காந்து 2 சிட்டிங் உட்காந்து அவனுக்கு கூட ஆர்கியூ பண்ணி அவன் 1.75 சொல்றான், 1.65 கொண்டு வர வச்சு இப்படி பல காரியம் நடந்து, என்னடா கர்த்தர் சொன்ன மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம் போனும் பொழுது நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், கர்த்தர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார், அது எவ்வளவுதான் சவால் வந்தாலும் அதை கர்த்தர் தர்றவர். இது இடத்துக்காக உதாரணமா சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு சவாலை அப்படிதான் ஒப்பிட்டு சொல்லணும். சவாலே எவ்வளவு பெருசா வந்தாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அது அப்படியே கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் செய்வார் கர்த்தர். சொல்லி மாறுவாரா? அப்ப அந்த 12 பேர் எப்படி நம்பி இருக்கணும்? வந்துட்டா சொல்லுங்க எல்லாம் ஒரு மனமா வந்து, மோசஸ் இட்ஸ் வொர்த் வெயிட்டிங் மேன், எப்படி பேசிருக்கணும், காத்திருந்தது நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா வந்தவன் எப்படி தெரியுமா வந்தான், போனவங்க நல்லா போனவங்க சரி 10 பேர் சார்ந்த படிக்கிறது எல்லாம் என்னாம 25 வீட்டுல வாசிங்க, இப்ப விட்டுருங்க டைம் இல்ல. வந்தவனுக்கு எப்படி தெரியுமா வர்றானுங்க, ஸ்பிளிட் ஆகி வரானுங்க. 10 பேர் வந்து சொல்றோம், ஐயோ நம்மளால முடியாது, என்ன நினைச்சுக்கிறீங்க, இந்த ஆள் ஒருத்தர் சொல்றான் லூஸ் மாதிரி, நம்மகிட்ட கர்த்தர் பேசினாரு, அவங்ககிட்ட சொல்லி கூட்டு வந்துக்கிறாரு, இவனை நம்பலாமா நம்ப கூடாதான்னு தெரியல அப்படின்னு சொல்ல பண்ணுங்க. சண்டையை மூட்டிறானுங்க, சண்டை போடுறானுங்க. 2 பேர் மாத்திரம் யோசுவாவும் காலேயும் மாத்திரம் சொல்றாங்க, இல்லையா அப்படி பேசாதீங்க, கர்த்தர் சொன்னவர் செய்ய வல்லவரியா, அதை கர்த்தர் நமக்கு எளிதாய் மாற்றி போட வல்லவர். பாருங்க, காதேசில இருந்து புறப்பட வேண்டும் என்றால் உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். சொல்லுங்க, காதேசில இருந்து புறப்படணும்னா 38 ஆண்டுகள் முடியணும்னா, பேசுறவங்க நல்லா இருப்பீங்க சொல்லுங்க, 38 ஆண்டு முடியணும்னா ஒரு விசுவாசம் ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டு எழுந்தாதான் முடியும் சார். If your faith is not built strongly, you cannot stand up. கால்ல பலல்னா எப்படி நிப்பீங்க? ஒரு கேள்வி கேட்கிறேன், கால்ல பலல்னா நிக்க முடியாது. அப்ப கால்ல முதல்ல என்ன விசுவாச பலம் வந்து அப்பதான் எழுந்து நின்னு நிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை கடந்து வரப்போன்றார். என்ன சொல்றாரு, எழுந்து, அல்லேலூயா, என்ன சொல்றாரு, எழுந்து கடந்து போ. எத்தனை பேர் எழுந்து கடந்து உங்க பிசினஸ் சுதந்திரிக்க போறீங்க? எத்தனை பேர் எழுந்து கடந்து உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண போற? எழுந்து எத்தனை பேர் கடந்து ஒரு காரியத்தை செய்ய போற? எந்த காரியம் தெரியாது, எனக்கு சும்மா 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். எத்தனை பேர் எழுந்து கடந்து ஒரு பெரிய சாதனையை பண்ண போறீங்க? அந்த சக்தி, அந்த வல்லமை உன் விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அத கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. 38 ஆண்டு முடியுதுன்னு மாத்திரம் கர்த்தர் உன்கிட்ட சொல்றார். That year of 38 is coming to an end. முடியுதுன்றத கர்த்தர் சொல்றாரு. நீதான் பண்ண, எழுந்து கடந்து போணும். 2 வார்த்தை பாத்தீங்க, செரித் ஆற்று. என்ன சொல்லுதுங்க, செரித் ஆற்று. செரித் என்றால் என்ன தெரியுமா, எக்ஸூபரண்ட் growth இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன தெரியுமா, அபிரித வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா எதை கடக்கணும், எதை கடக்கணும், ஆற்றை கடக்கணும். அபிரித வளர்ச்சியை பெற்றுக்கொள்வது எதை கடக்கணும் சார்? ஆறுனா என்ன தெரியுமா, லைஃப். ஆறுனா என்னது, நானா கதை கட்டி பேசல சார், எனக்கு தோன்றதெல்லாம் பேசல சார், கர்த்தர் காண்பிக்கிற காரியம், கர்த்தர் இதுல சொல்லி கொண்டிருக்கிற காரியத்தை பேச. ஏன் இந்த வார்த்தை இங்க பேசுற? நான் கூட சில முறை இந்த உபாகமத்தை வாசிச்சிருக்கிறேன். அதுல வாக்கு தத்தங்கள்லாம் பேசுவோம், 28ஆம் அதிகாரத்தை பேசுவோம், அதை பேசுவோம். ஏன்னா இதெல்லாம் வாக்கு தத்தங்களுக்கு. ஆனா கர்த்தர் இந்த வார்த்தையை காமிக்கும் போது எனக்குள்ள ஒரு வியப்பு என்னன்னா, ஏன் ஆண்டவரை 38வது ஆண்டுல எழுந்து கடந்து போ அப்படின்னு சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது 38 ஆண்டுகள் வனாந்தரம், 38 ஆண்டுகளுடைய முடிவு, வனாந்தரத்துடைய முடிவு வரணும்னா நீ எழுந்து கடந்தா என்றால் ஒரு பெரிய அபிரித வளர்ச்சிக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். வாக்கு தத்தத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிலைநிறுத்த முடியும். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அதனாலதான் ஏசியால வாசிக்கிறீங்க, 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுங்க, எழும்பி பிரகாசி உன் ஒளி. நான் எப்படி தெரியுமா அந்த வசனத்தை சொல்றது, நான் எழும்புறேன், என் ஒளி என்கிட்ட இருக்குது, அந்த ஒளியை கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார், நான் எழுந்தா என் பிரகாசம் வெளியில வரும். யார் என் கூட இருந்து சொல்லுவீங்க? இன்னைக்கு அங்க சேலஞ்ச் பண்றார், திருக்கசியை கொண்டு கர்த்தர் எழுதும் சொல்றார், arise and shine, a glory has come. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா சொல்லணும், நமக்கு தெரியும், வழக்கம் தெரியும், நான் உட்கார்ந்துருந்தா என் வெளிச்சம் வெளில வராது, உட்கார்ந்துருந்தா என் வெளிச்சம் வராது, நான் எழுந்தால்தான் என் வெளிச்சம் வெளியில வரும்னு கர்த்தர் சொல்றார். யார் என் கூட இருக்கிறீங்க?
எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த காலில் எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? எழுந்து கடந்து போ. ரைஸ். ஆக்ட் நடிக்கிறது இல்ல, செயல்படுறது. ஆக்ட் ஹஸ் டூ மீனிங். நீ ஏசிடின்னு ஒண்ணு வித்துனுக்குறானுங்க கேபிள், அவன் இல்ல. ஆக்ட் ஆக்ட் நல்ல ஆக்டிங் கொடுறையா, அது இல்ல. ஆக்ட், செயல்படு. எழுந்து என்ன பண்ணு, ஆளே முடியலனால எல்லாம் முடியுதுன்னு சொல்லு. எழுந்து என்ன சொல்லணும், நிக்கவே முடியல கூட என்ன சொல்லு, முடியுதுன்னு சொல்லு. நைட்டு கொஞ்சம் லேட்டா படுத்ததில்ல, ஒரு 1க்கு தான் 1:30 தான் நான் நார்மலா தூங்குறதுக்கு முயற்சி எடுத்தேன். எனக்கு தூக்கம் வரல, என்ன தெரியல, ஒரு ஆக்டிவேட்டடா இருந்துச்சு. 2:30 தான் 2:30 மொபைல்ல பார்த்தேன். 2வது ஐயோ தூங்கணுமே, நம்ம காலைல பிரசங்கிக்கிறேன், இன்னைக்கு சாயந்தரம் இன்னொரு கூட்டத்தில் பிரசங்கிக்கிறேன், ஒரு ஆனிவர்சரியில். ஐ டோன்ட் டேக் ரெஸ்ட், இட்ஸ் கோயிங் டு பி நாட் பி குட்னு சொல்லிட்டு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி படுத்துடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தூங்க நினைக்கிறேன், சரி எழுந்துட்டேன். காலைல திருப்பி 5க்கு முன்னாடிலாம் எழுந்துக்கிறது எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்தது. இந்த காலில் முதல் பாட்டெல்லாம் பாடும்போது அதுக்கு தான் என் பொண்ணை தான் கேட்டுச்சு தான், சின்ன டாடி ஆச்சு அப்படின்னா, இல்லைம்மா ஒரு மாதிரி ஒரு நாசியாவே இருந்துச்சு, அதனால் முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் பண்ற ஒரு எஃபர்ட் என்னன்னா, இன்னைக்கு முடியலப்பா, நீங்க யாருன்னா பேசுங்கப்பா, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, சேர் போட்டுப்பா உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் உட்காந்துன்னு, இல்லைங்க 7 மணிக்கு இல்லை நின்று மணி 10-20 வரைக்கும் நின்றுக்கிறேன், இன்னும் கூட நிற்பேன். இன்னும் கூட நிற்பன்றது நான் முயற்சி பண்ணாதான் நிக்க முடியுது, என்னால செய்ய முடியுது. என் கதையை சொல்றதுக்கு வரல. நிறைய பேர் பொருள் நினைக்கிற பொருள் தான் விட்டுருங்க, பரவாயில்ல. அப்படியே ஒரு எனக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு பாட்டு பாடினாங்க, வெளில போனேன். அதுக்கு தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு I wanted to just gargle and the name of Jesus, இயேசுவே நாமத்துல போன 2 துப்பு துப்பிட்டு தான் உள்ள வந்து திருப்பியும் பாட்டு பாடி மயக்க பிடிச்சி பிரேஸ் ஃபுல்லா அடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸை முடிச்சேன். 2வது சர்வீஸ் 10 வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. முடியும்னு சொன்னாதான் முடியும் சார், முடியாதுன்னு சொன்னா முடியாது. என் கூட இருக்கிறீங்களா? முடியாதுன்னா ஆமா, நான் உடனே என்ன பண்ணிருக்கணும், சேர் பிடிப்பா உட்காரம்பா, நீங்களே கொஞ்சம் பாட்டு பாடி இருப்பா, நான் கீழே போயிட்டு என்ன பண்றேன், வரம்பா கொஞ்சம் படுத்துக்கிறேன். படுத்துதான் இருப்பேன், உன்னோட படுத்துன்னு இருப்பேன். கூட்டு வீட்டுலாம் அவுத்துட்டு படுத்துன்னு அப்படியே என்ன பண்ணுவேன், என்ன நடக்குதுப்பா, ஓகேப்பா முடிஞ்சிச்சாப்பா அடுத்த அப்படிலாம் இல்லைங்க. எனக்கா பண்றேன், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு ஒரு பலனை தந்து இருக்கிறார். அவர் பேச வேண்டிய வார்த்தை என்ன கொண்டு பேசுறாருன்னா எனக்கு அந்த பலத்தை அவர் தந்துதான் ஆகணும். தருவாரில் எனக்கு தந்துதான் ஆகணும், தந்துதான் ஆகணும், அதுதான் ஆகணும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா காரியமும் பிரதர். அததான் மோசே அன்னைக்கு ஒரு உற்சாக பிரசங்கத்தை பண்றார், மோட்டிவேஷன் ஸ்பீச்ல, ஃபெய்த் பிரீச்சிங். என்ன சொல்றாரு, எழுந்து கடந்து 38வது ஆண்டுல எழுந்து கடந்து போறதுக்கு நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடும். காதேஸ் முடிஞ்சிடும். சொல்லுங்க, காதேஸ் பர்னேயா, உன் சோதனை முடிஞ்சிடும். கர்த்தரோட பரீட்சை பார்த்தது ஒரு முடிவுக்கு வந்துடும். நேரம் எங்க கால் அப்படியே போயிடும், கானானுக்குள்ள போயிடும். சொல்லுங்க, எங்க போயிடும்? கானானுக்குள்ள. கர்த்தருடைய எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, எத்தனை பேருக்கு அந்த பிரியம் இருக்குது? அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க, கானானுக்காய் அழைக்கப்பட்டவன், கானானுக்கு அழைக்கப்பட்டவன், செழிப்புக்காய் அழைக்கப்பட்டவன், சமாதானத்துக்கு அழைக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டவன். வனாந்தரத்திலே உட்கார்ந்து கொண்டுபடி அல்ல, வனாந்தரத்தில் காத்திருப்ப ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் முடிவுக்கு வருகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஜனத்தின் உன் ஒளியின் இடத்திலே ஜாதிகள் கடந்து வருவார்கள். இந்த முதல் ஆராதனையில் ஒரு 5 ABCDEன்னு சொன்னேன். இந்த ஆராதனையில் யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற ஆளுங்க இல்ல, அதனால பசரிஸோட அந்த பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். ஏன்னா அதுல I said arise, be bold, consider, delight yourself and establish in the presence of God. அதுதான் அந்த முழு ஏசி 60ஆம் அதிகாரத்தினுடைய 5 வார்த்தைகளை கர்த்தர் என்கிட்ட காண்பித்தார். எழுந்து கர்த்தருக்குள்ள தைரியம் கொண்டு, கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் அங்கீகரிச்சுட்டே இருந்து, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்து உன்னை நிலைநாட்டிக் கொள்ளுகிற பட்சத்துல அந்த 60ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தர் தீவிரமா ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருவார். அதான் அதனுடைய கம்ப்ளீஷன். Isaiah 60 says in first word rise. 60ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமா உனக்கு செய்வேன். அப்ப நான் என்ன செய்யணும்? அதுக்குள்ள எழுந்திருக்கணும், கர்த்தருக்குள்ள தைரியமா இருக்கணும். ABCDE. I need to rise. I need to always be bold that God is always with me. And every time I need to acknowledge and consider that God has never left me alone. என்னை கர்த்தர் விடவில்லை.
துக்கம் வரும், சவால் வரும். அப்ப நான் என்ன பண்ண, என்னை கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாய் மாத்திக்கொள்ள வேண்டும். ஐ நீட் டு டிலைட் மை செல்ஃப். என்னை நிலைப்படுத்துகிற ஒரு கர்த்தர் என்று கர்த்தருக்குள்ள நிலைப்பட்டிருக்கிற பட்சத்துல கர்த்தர் காரியத்தை துரிதமாய் செய்து முடிப்பார். தீவிரமா செஞ்சு கர்த்தர் முடிச்சிருவார். அல்லேலூயா. மோசே அந்த விசுவாசத்துல தான் எழுப்பி பேசினார். மோசே சொல்றாரு, எழுந்து கடந்து. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் பாஸ்டர்? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சொல்லுங்க, ஜெபம் பண்ணலாம். வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். பிரசனத்தை முடிச்சிட்டேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு 38 ஐடென்டிட்டியை சொல்றேன். உங்களுக்கு எத்தனை வருஷம் தெரியாது. 8 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா, 8 மாசமா இருக்கலாம், 18 வருஷமா இருக்கலாம், இல்ல ஒரு 18, 20 நாளா கூட இருக்கலாம். எனக்கு தெரியாது எத்தனை நாள், எத்தனை வருஷம்லாம் எனக்கு தெரியாது. ஒரு காரியத்துக்காய் நீங்கள் ஒரு வனாந்தரத்தை போல நீங்க ஒருவேளை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த காதேஸ்ல நீ எழுந்துரு. இந்த காதேஸ்ல இருந்து எழுந்து கடந்து போ. தேரி தாற்றை என்ன பண்ணு, கடை உனக்காய் என்ன பண்ற, காணானை வைத்திரு. அல்லேலூயா. ஒரு பெரிய அபிரித வளர்ச்சியை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். அது எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவங்க மாத்திர கரங்களை வைத்து நல்ல ஒரு சோத்திர ஜெபத்தை பண்ணி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறீர். முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடிச்சிட்டார் கர்த்தர். எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். அவர் எனக்காய் அற்புதமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காலையில் ஆண்டவரே நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த காலையில் இந்த வார்த்தையை பேசுகிறது கர்த்தர் பலனை தந்திருக்கிறீர், கிருபைகளை தந்திருக்கிறீர். இப்பொழுது நாள்ல இந்த சமூகத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்புறோம். எங்கெல்லாம் வறட்சி, எங்கெல்லாம் ஆண்டவரே காத்திருப்பினால சோர்வு, எங்கெல்லாம் காத்திருப்பினால ஒரு பலவீனம், எங்கெல்லாம் காத்திருப்பினால இனி காரியங்களே நடக்காது என்கின்ற ஒரு தோய்வு, அதன் மத்தியில கர்த்தர் சொல்றீர், எழுந்து கடந்து போ. எழுந்து கடந்து செயல்பட்டு முன்னோக்கி போயிட்டே இரு. உனக்கு நான் ஜெயத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்றீங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.